அதே மாதிரி சொன்னேன். நேத்து சொன்னேன். இப்படி போடுவாரு ஒருத்தர் டான்ட்ரே பர்கர், ஒரு ஓவர்ல சஞ்சு சாம்சன் அவுட் ஆவாருன்னு. எனக்கு தெரியும் அதுதான் நடந்துச்சு. வேர்ல்டு கப்ல அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு பந்து போட்டாங்க. இங்க அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு பந்து போட மாட்டாங்கன்னு எனக்கு இத்தனை வருஷமா கிரிக்கெட் பாக்குறேன். அதோட அனுபவத்துல நான் சொன்னேன். இப்படி ஒருத்தர் வந்து பந்து போடுவாரு, அவர் ஓவர்ல விக்கெட் ஆயிடுவாரு நான் சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. ஆனா ருத்ராஜ் ஆனதெல்லாம் ரொம்ப கேவலமான ஷாட். கிரைம் அதுல 2 ஆட்டு வெளியே உட்கார வைக்கணும். வெளியே உட்கார வச்சுட்டு சாம்சனை கேப்டன் கொடுத்து தம்பி நீ பண்ணு அப்படின்னு விட்டுருணும். இப்படி இல்ல ஏதாவது ஒரு சிவியரா பனிஷ் பண்ணாதான் நீங்க கேட்பாங்க. இல்லைன்னா இதேதான் நடந்துட்டு இருக்கும். ஆனா தோனி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு சீசன்ல எல்லாம் இதே மாதிரிதான் சிஎஸ்கே பிளேயர் யாருமே கேட்ச பிடிக்க மாட்டாங்க. அது அந்த இதுல கேட்பாங்க, பிரஸ்ல கேட்கும்போது எல்லாத்துக்கும் வேணா நான் கிளவுஸ் தரேன் அந்த மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு. ஆன்ஃபீல்ட்லயே ஒவ்வொரு டைம் கத்தியில பார்த்திருக்கோம். இது அந்த மாதிரி ஒரு அக்ரஸிவா எடுத்துட்டே போறது இல்லையா? இல்ல கேப்டன்ஸே கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி மந்தமா இருக்கா? பேட்டிங் தப்பு பண்ணிட்டாங்க, மந்தமா இருக்க மாதிரி இருக்கு. பேட்டிங் தப்பு பண்ணிட்டாங்க. அப்புறம் அவரே அடிக்கலங்கும் போது அவர் சிரிச்சுதான் அவனும் ஃபீல். ரோஸ் மில்க் சட்டக்காரன் மங்களகரமா இன்னைக்கு மஞ்சள்ல ஆரம்பிச்சிட்டான். சகாரா பாலைவனத்திலே போட்டு புதைச்சிட்டாங்க சிஎஸ்கே. இன்னைக்கு என்ன பண்ணாங்க, என்ன மிஸ்டேக் பண்ணாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். இது RR சிஎஸ்கேவோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் தான். அது கூட சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜாயின் பட்டன் ஆட் ஆயிருக்கு, மெம்பரா ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன், மேத்யூ ஷாட்டை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? நேற்று நாம சொன்னோம் எடுத்துட்டு வருவாங்கன்னு, எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? பவுலிங்கும் கொடுக்கல, பேட்டிங்லயும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போயிட்டான். மேட்ச் பார்க்கல நீ, கடைசி ஓவர் மேத்யூ ஷாட் தான்டா போட்டாரு. கடைசி பால் மேட்ச் ரன்ல முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன்னா இது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேல இருக்காங்க, 100 அகமதியும் கொடுக்கல, இவனையும் கொடுக்கல. நீ குறைய சொல்லக்கூடாது, பேட்டிங்கே தப்பான டீம் சொல்லக்கூடாதா? 10 ஓவர் அடிச்சாங்க தம்பி. SRH நீ சொன்ன மாதிரி SRH வந்து 200 ரன் 17-16 ஓவர்ல கொடுத்தாங்க. பவுலிங் இல்ல, இவங்க 127 ரன் 10 ஓவர்ல கொடுத்துட்டாங்க. சூப்பர் பவுலிங் வச்சிருக்காங்க. 8-9 வருஷம் இருந்துச்சு, ஸ்பேர் வச்சு அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் சிஎஸ்கே பவுலிங் நம்ம போற சொல்றது. இன்ஜூரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்தது கூட எங்களுக்கு முழுசா வரல, அதுதான் பிரச்சனை. எல்லாம் இன்ஜூரி ஆயிட்டு போயிட்டாங்க. நியாயத்தை கொண்டு வந்து சன்ரைசர்ஸ் நியாயத்தை சன்ரைசர்ஸ்ல பேசு. நீ நியாயம் பண்ணணும்னு இங்க கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்க. எல்லா டீம் எக்ஸப்ட் மும்பை இந்தியன்ஸ் நான் என்ன சொல்றேன், எந்த டீமுமே பவுலிங் கிடையாதுன்னு சொல்றேன். அதை யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் என்னோட பாயிண்ட், என்னோட ஆர்கியூமெண்ட் எல்லாம் வைக்கிறது அது மட்டும்தான். நானு பேட்டிங் கிடையாது, பவுலிங் கிடையாதுங்கிறது. பேட்டிங் கிடையாது, தப்பான ஸ்குவாட் எடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன உருள்பட்டெல்லாம் 1-1 இறக்கணும். ஆயுஷ் மேத்ரே அந்த மாதிரிலாம் இறக்கி மேத்யூ ஷாட்லாம் மேல இருக்கணும். மேத்யூ ஷாட்லாம் 4வது நாமளே சொல்லியிருக்கோம், ஓப்பனிங் தான் இருக்கு. இல்ல ப்ரோ, வேற யாரதான் ஆடுவீங்க? யார் ஆடுவீங்க? இப்ப பிரான்ஸ் வந்துட்டான், டெவல் பிரைஸ் வந்துட்டான், வேற யாரும் மாத்துவீங்க இந்த ஸ்குவாட்ல? ஷாட்டை தூக்கிட்டு டெவல் பிரைஸ் ஆட வேண்டியதான். அவ்வளவுதான். இந்த ஸ்குவாட்ல வேற சேஞ்ச் இல்லையே. ஒரு சேஞ்சுக்காக நீங்க மேட்சை ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லுவீங்க? மேட்சை ஜெயிச்சிருவேன்னு சொல்ல, நான் சொல்ல ஒரு பாயிண்டே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஸ்குவாடே தப்பா எடுத்துட்டாங்க தான் நான் சொல்றேன். ஆயுஷ் மாத்திரே 1-1 ஆடி நம்ம பார்த்தோம். 50 ஓவர் வேர்ல்டு கப்லயே ஒன்றும் பண்ணல. அவருக்கு போல உருள் பட்டெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ, அவரெல்லாம் ஆட வச்சிருக்கலாம் தான் சொன்னேன். அமன் கான்லாம் நல்லா விளையாண்டாரு ஃபினிஷர் ரோல்ல. அந்த மாதிரி நான் மிடில் ஆர்டர்ல இன்னும் அவரெல்லாம் எடுத்து போட்டிருக்கலாம், ஆடி இருக்கலாம்னு சொல்ல வரேன். கார்த்திக் சர்மா 14 கோடி கொடுத்து எடுத்தது ஆட வைக்கிறதுக்கு தான். நான் சொல்றேன் உனக்கு யாருக்கு பதிலா ஆட வச்சிருக்கலான்ட்டு. ஆயுஷ் மாத்திரம் மேத்யூ ஷாட் 2 பேருமே எடுத்துட்டு கூட இவங்க 2 பேர்த்தையும் ஆட வச்சிருக்கலாம். நான் அகில் ஹுசேன் கண்டிப்பா ஆடி இருப்பேன் இன்னைக்கு ஆடினதுக்கு. எனக்கு என்னன்னா கைகோட கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், இந்த ஸ்பின்னரை நம்புறதே இல்ல. ஏன் தான் இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல. ஒரு ஓவர் இங்க பாரு 2 ஓவர் போட்டாரு. ஆமா 2 ஓவர்ல கடைசியா 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல முன்னாடி கொடுத்து பவர் பிளே கொடுக்கவே இல்ல. பவர் பிளே எல்லாம் அவன் போடுவாங்கறது கூட இல்ல. அவன் விக்கெட் டேக்கர் ரன் கொடுப்பான், ஆனா உனக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பான். 1 ஓவர் 2 ஓவர் கொடுக்கணும், தொடர்ந்து கொடுக்கணும். கைகோட ஸ்பின்னரே நம்புறதுல ஃபாஸ்ட் பவுலரா போட்டுக்கிட்டே இருக்கான். அடி அவன் மரண அடி வாங்கிட்டு இருக்கான். இல்ல என்ன நம்ம பேசிட்டே இருந்தோம், நம்ம மட்டும் இல்ல கிரிக்கெட் சேனல் வச்சிருக்க எல்லாருமே பேசினாங்க சிஎஸ்கேவோட பேட்டிங் டெப்த் அருமையா இருக்கு, பேட்டிங் சூப்பரா இருக்குன்னு. இன்னைக்கு ஆக்சுவலா நான் ஜென்யூனா நினைச்சேன் ஒரு 140 இருந்திருந்தா ஓரளவுக்கு சென்னை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு.
ஆனா அது இல்ல கேட்ச் எல்லாம் எனக்கு விட்டாங்க ஃபர்ஸ்ட் என்னதான் ஓவர்ல. பண்றது, கேட்ச் எல்லாம் நிறைய கேட்ச் விட்டாங்க. விட்டான். அதெல்லாம் ப்ரெஷர் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லாம மாதிரி. நாங்கள் அடுத்த மேட்ச் பார்த்துக்கிறோன்னு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தெரிஞ்சு போச்சு. நாங்கள் அடுத்த மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்த மேட்ச் நாங்கள் தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரோன்ட்டு. இல்லை நான் சொல்லணும்னா உண்மையே சொல்லணும்னா என்னமோ கேப்டன்சியே ஒரு மந்தமா என்ன ரன்னு கொடுத்தாலும் நீ தானே டிஃபெண்ட் பண்ணணும். நீ தானே இருக்கிற பவுலிங் வச்சு தானே போகணும். ஃபர்ஸ்ட் அவர் பேட்டிங் பண்ணலன்னு உடனே விட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. ஆனா ஏன் போன வருஷமே நான் பார்த்துருக்கோம் கைக்வாடு. இன்னொன்னும் தோனி எடுத்துக்கோங்க. தோனி வந்து கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா எல்லா டிசிஷன்லயுமே கூலா இருப்பாருன்னு சொல்லுவாங்க ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல. ஆனா கெய்க்வாடுமே இன்னைக்கு ஃபீல்ட்ல சிரிச்சுட்டே தான் இருந்தாரு. ஆனா தோனி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு சீசன்ல எல்லாம் இதே மாதிரிதான் சிஎஸ்கே பிளேயர் யாருமே கேட்சே பிடிக்க மாட்டாங்க. அது அந்த இதுல கேட்பாங்க, பிரஸ்ல கேட்கும்போது எல்லாத்துக்கும் வேணா நான் கிளவுஸ் தரேன் அந்த மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு. ஆன் ஃபீல்ட்லயே ஒவ்வொரு டைம் கத்தியில பார்த்திருக்கோம். இது அந்த மாதிரி ஒரு அக்ரஸிவா எடுத்துட்டே போறது இல்லையா? இல்ல கேப்டன்ஸே கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி மந்தமா இருக்கா? பேட்டிங் தப்பு பண்ணிட்டாங்க. மந்தமா இருக்க மாதிரி இருக்கு. பேட்டிங் தப்பு பண்ணிட்டாங்க. அப்புறம் அவரே அடிக்கலங்கும் போது அவர் சிரிச்சுதான் அவனும் ஃபீல்டிங்ல இந்த மாதிரி பண்றான். அதை நான் குறை சொல்ல மாட்டேன். மேட்சுங்கிறதுனால கொஞ்சம் வார்ம் அப் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இன்னும் ஃபுல் மேட்ச் ஆனா பைத்தியக்காரன் ஆயிடுவாரு. அவ்வளோ மோசம் மென்டல் ப்ரெஷர் ஆயிடுவாரு. ஏன்னா எவ்வளோ பெரிய டீமு. போன வருஷமும் 10,000 முடிச்சுது. இந்த வருஷமும் இப்படி பண்ணா முடிஞ்சதுன்னு தெரியும் அவருக்கு. அவர் கேரியர் முடிஞ்சிடும். சிஎஸ்கேலும் தூக்கி போட்டுருவாங்க. வேற ஏதாவது டீம்ல போயிட்டு பேட்டிங்க்கு கெஞ்சிட்டு இருக்கணும். தினேஷ் நீ சொல்லு. எனக்கு இன்னைக்கு ஆர்ஆர் பேட்டிங் வந்து ஆர்ஆர் பேட்டிங் ஒரு நாள் ஆடினாங்க. சூரியவன்சி பவர் பிளேல முடிச்சிட்டான், அதை விடுங்க. ஜெய்ஸ்வால் டைம் எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணாங்க துருவ் ஜோரல 3ஆவதா. அதை எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே ஆடின ஷாட் எல்லாமே அது நல்ல பாலே கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டா அந்த பால் தேவையில்லாத ஷாட் அடிச்சு அவுட் ஆனாங்க. இது ரெண்டும் எப்படி பாக்குற இன்னைக்கு? நம்ம பேசின மாதிரி ரியான் பராக் ப்ரொமோட்டட் ஹிம்செல்ஃப் டு நம்பர் 4 நான் இன்னைக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹெட்மேரா இறக்கவே இல்ல. ஒருவேளை ஸ்கோர் கம்மியானதுனால ஒரு 50 ரன் மட்டும் சிஎஸ்கே எவனா தேர்த்தி இருந்தானா இந்த பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி மாட்டிருக்கும். பண்ணல ஹெட்மேயர்லாம் கீழே அடிச்சிருக்கலாமே. டூபே அடிச்சிருக்கலாம். நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன் நானு. ஜெய்ஸ்வால் இன்னைக்கு பொறுமையா ஆடினாரு. ஆனா பேட்ல பட வேலை கடைசி அந்த அடிச்ச 2-3 சிக்ஸை தவிர. அதே மாதிரி சூரியவன்சி கண்ணா மூடிட்டு சுத்துறாரு. பேட்ல பந்து பட்டுச்சுன்னா அது 38 சர்க்கிளை தாண்டி போறதுனால நமக்கு வந்து சூரியவன்சி அடிக்கிறது வந்து பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியுது. கார்த்திக் சர்மா அந்த கேட்ச ஃபர்ஸ்ட் பாலே புடிச்சிருந்தா மேட்ச் நீங்க சொல்ற மாதிரி அப்படியும் போயிருக்கலாம் இப்படியும் போயிருக்கலாம். சூரியவன்சி இல்ல அவர் இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆடணும். சூரியவன்சி சொன்னோடனே ஒரு ஸ்டாட் ஞாபகம் வருது. அவர் அவுட் ஆனது எல்லாமே ஸ்பின்னருக்கு தான். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு அவருக்கு ஒரு மைனஸ் இருக்க மாதிரி போட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன். நம்ம இன்னைக்கு அவர் அடிக்கிற அகில் ஹுசேன் ஆடி இருக்கணும் இன்னைக்கு. நீ வீரையும் ஆட மாட்டேங்கிற, அகில் ஹுசேனே ஆட மாட்டேங்கிற. அப்புறம் யாருதான் அப்புறம் அந்த பையன் தான் ஃபாஸ்ட் பவுலர் போட்டால் விக்கெட் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட 150 145 போடுற ஃபாஸ்ட் பவுலரும் கிடையாது. அப்புறம் என்ன தைரியத்தில் நீ பவுலிங் எடுத்துட்டு வந்து மேன் ஸ்விங்கா அவன் தான் ஸ்விங் வந்து அடிக்கிறானே, எப்படி போட்டாலும் அடிக்கிறானே. இன்னைக்கு ஆக்சுவலா அந்த இதுல மாட்டிட்டாங்க. அந்த இம்பாக்ட் சப் ரூல்ல இன்னைக்கு டெஃபினட்டா மாட்டிட்டாங்க. ஏன்னா விக்கெட் போனோடனே உங்களுக்கு வந்து ஓவர் டைம் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க இவரு ஆடினாங்க. இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே இல்ல சஃப்ராஸ் கான் ஆடினாங்க. இப்ப உனக்கு இம்பாக்ட் ரூல்ல யார வச்சிருந்தாங்க? இந்தியன் பிளேயர் தான் ரீப்ளேஸ்மென்ட். என்ன குரூப் செத்னி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங்க்கு எடுத்துறவங்க ஸ்ட்ரைட்டா பேட்டிங்க்கு பண்ணதே தப்பு. ஏன் 3 விக்கெட் போயிட்டா அதுக்கப்புறம் வேற சிவம் டூபேவோட லாங் இன்னிங்ஸ் ஒரு 10 ஓவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியாதா? சன்ரைஸ் அன்னைக்கு நான் சன்ரைஸ்ன்னு இழுத்துட்டு வர சொல்லாது. சன்ரைஸ் அன்னைக்கு 29க்கு 3 கேவலமா பேட்டிங் ஆடினாங்க. ஆனா அவங்க 200 அடிக்க முடிஞ்சிச்சு. அங்க மிடில் பாரு. இல்ல அங்க அன்னைக்கு மிடில்ல கிளாஸ் எல்லாம் இருந்தான். இங்கதான் மிடில்ல தான் இல்லன்னு நமக்கு ஊருக்கே தெரியுமே. இல்ல ப்ரோ, சிவம் டூபேக்கு ஒரு சான்ஸ் மேல கொடுத்துருக்கலாமே நான் சொல்ல வரேன். நீங்க அதுக்குள்ள எதுக்கு தேவை? போன வருஷம் அதே மிஸ்டேக் தான். தீபக் கூடாவும் ராகுல் திருப்பதியும் 2 விக்கெட் போயிடுச்சுன்னா போதும். போன வருஷம் கூட ப்ரோ டோனி இருந்தாரு. டோனியை டிலே பண்ணும். டோனிக்கு குத்தகை விட்டாச்சு. 18 to 20 தான் விட்டாச்சு. அதனால டோனியை டிலே பண்ணுன்னு இம்பாக்ட் பிளேயர் முன்னாடி கொண்டு வந்தீங்க. அஸ்வின்லாம் முன்னாடி இறக்கி விட்டீங்க. நல்ல சொல்லல. இந்த வருஷம் டோனி உள்ள கிடையாது. நீ கார்த்திக் சர்மான்னு ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்து வச்சிருக்க. 1 நாள் 14 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்க. நீ சிவம் துபேன்னு ஒரு இந்தியன் பிரைமரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்பின் பேச வச்சிருக்கிற. ஜெம்மி வார்டன் சூப்பராக விளையாண்டார். இருக்கு. ருத்ராஜ் சாம்சனோட ஜெம்மி வார்டன் எனக்கு நல்லாவே விளையாண்டார். இன்னும் 3 பேட்ஸ்மேன் இருக்கும் போது
உனக்கு அதுக்குள்ள எதுக்கு நீ சர்ஃப்ராஸ் கான் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ற? விக்கெட் போயிடுச்சுன்னா கடைசி நேரத்துல நீ ராமகிருஷ்ணா கோஸ் ஹிட்டரா கொண்டு வந்தா ராமகிருஷ்ணா கோஸ் ஒரு ஓவர் போட்டிருப்பாரு. அப்படி இப்படி நான் சிவம் டுபே முன்னாடி இறக்கி விட்டதா சிவம் டுபே கிழிச்சிருப்பான்னு சொல்லல. இந்தியன் பேட்ஸ் அவர் 7வது இடத்துல இறக்கி விடுறீங்க. அவர் நீங்களே ஒரு நம்ம ஷார்ட்ஸ் ஒண்ணு வைரல் ஆச்சு. ஷார்ட்ஸா ரீல்ஸா அதுல நீங்க என்ன சொன்னீங்க? சிவம் டுபே எங்க இறக்கணும்னு சொன்னீங்க. 4வது இடத்துல இறக்கணும். அதான் கரெக்டான பொசிஷன். அவர் கொண்டு வந்து 7வது இடத்துல இறக்குனா அவரோட கான்பிடென்ட் என்ன ஆகும்? வந்தாரு 2வது பால் சிக்ஸ் அடிச்சாரு, 3வது பால் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தாரு சிவம் டுபே. சிஎஸ்கே டாக்டிக்கலாவே இந்த இறக்கி விடுற பொசிஷன்ல இருந்து நாம என்ன சொன்னோம்? ஆயுஷ் மாத்திரையை வந்து ஒன் டவுன் ஆடுறதா ஆடவே வேணாம், ஊர்வில் பட்டேல ஆடுங்கன்னு சொன்னோம். அதையும் மட்டும் ஆயுஷ் மாத்திரை ஒன் டவுன் வேலைக்கே ஆகாது. 2020 கிரிக்கெட்ல ஒன் டே கிரிக்கெட்ல இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறப்ப அவர் கரெக்டா இருக்கும். எடுத்தோன்னு அடி அப்படின்னா நான் அதே மாதிரி சொன்னேன். நேற்று சொன்னேன் இப்படி போடுவார் ஒருத்தர் டாண்ட்ரே பர்கர், ஒரு ஓவர்ல சஞ்சு சாம்சன் அவுட் ஆவாருன்னு. எனக்கு தெரியும் அது மாதிரி நடந்துச்சு. வேர்ல்டு கப்ல அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு பந்து போட்டாங்க, இங்க அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு பந்து போட மாட்டாங்கன்னு இத்தனை வருஷமா கிரிக்கெட் பாக்குறேன். அந்த அனுபவத்துல நான் சொன்னேன் இப்படி ஒருத்தர் வந்து பந்து போடுவாரு, அவர் ஓவர்ல விக்கெட் ஆயிடுவாரு நான் சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. ஆனா ருத்ராஜ் ஆனதெல்லாம் ரொம்ப கேவலமான ஷாட். கிரைம் அதுல ரெண்டாட்டு வெளியே உட்கார வைக்கணும். வெளியே உட்கார வச்சுட்டு சாம்சனை கேப்டன் கொடுத்து தம்பி நீ பண்ணு அப்படின்னு விட்டுருணும். இப்படி இல்ல ஏதாவது ஒரு சிவியரா பனிஷ் பண்ணாதான் நீங்க கேட்பாங்க. இல்லைன்னா இதேதான் நடந்துட்டு இருக்கும். சிஎஸ்கே மாதிரி லாயல் ஃபேன்ஸ் இருக்கிற டீமுக்கு வந்து ஒரு வருஷம் கப் அடிக்கல, சரி இன்னொரு வருஷம் குவாலிபிகேஷன் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, கடைசி இடத்துல முடிச்சீங்க. சேம் மிஸ்டேக் அதையே பண்றீங்க. எனக்கு இந்த இம்பாக்ட் பிளேயர் இறக்கணும் தான் சுருன்னு வருது. அந்த இம்பாக்ட் பிளேயர் எப்படி 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இறக்கலாம்? ஒரு 4 விக்கெட் ஒரு 5 விக்கெட் போயிருந்தா அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் இறக்கிந்தா கூட ஒரு லாஜிக் இருந்துச்சு. என்ன சொல்றது இல்ல. இந்த மிஸ்டேக் இல்ல ரெக்டிஃபை இப்போ பண்ணலைன்னா ஒரே நிமிஷம் ப்ரோ, ரெக்டிஃபை பண்ணலைன்னா அடுத்த மேட்ச் பஞ்சாபோட செம்ம டீம், அதுக்கு அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட பெங்களூர்ல, அதுக்கு அடுத்த மேட்ச் டிசி. 4 மேட்ச்லயே டோர்னமெண்ட் ஓவர் ஆயிரும். இந்த மிஸ்டேக்க அடுத்த மேட்ச்ல ரெக்டிஃபை பண்ணலைன்னா. நான் இன்னைக்கு அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்து சர்ஃப்ராஸ் மேல இன்னைக்கு ஃபுல் டிபெண்டா போய் அடிப்பான், நின்று அடிப்பான், டீம் எடுத்துட்டு போவான்னு எடுத்திருக்காங்க. ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு. நான் இன்னொன்னு எதிர்பார்த்தேன், சிவம் துபே ஜடேஜாவை 6 அடிச்ச உடனே பார்த்து ஆடுவான், கேம் எடுத்துட்டு போவான்னு நினைச்சேன். நானு கேம் எடுத்துட்டு போயிருந்தா ஓவர் டர்னும் சிவம் துபே அடிச்சிருந்தா அட்லீஸ்ட் 140 150 வந்திருக்கும். இன்னைக்கு மெச்சூரிட்டியா ஆடின ஒரே ஆளு ஓவர் டர்ன் மட்டும் தான். நான் ஓவர் டர்ன் எத்தனை கலாய்ச்சாலும் இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் இன்னைக்கு அவர் மட்டும்தான் மெச்சூரிட்டியா ஆடினா. நீ பேட்டிங் டீப்பா எடுத்து போன, இல்லைன்னா இந்த ரன்னாவது இருக்க பவர் பிளேல மேட்ச் முடிச்சுட்டு போயிருப்பாங்க அவங்க. உண்மையா 155 ரன் அடிச்சிருந்தா சிஎஸ்கே கையில மேட்ச். 155 ரன் அடிக்காம விட்டதுனால 127 பாருங்க. சூரியவன்சி ஒரு 2-3 பால் கிளியரா பேட்ல பட்டுச்சு, மீதி எல்லாம் எட்ஜ்ல பட்டுதான் போச்சு. அப்படி போய் மேட்ச் பவர் பிளேலயே முடிச்சு போச்சு. 127ங்கிறதுலாம் ரொம்ப குறைச்சலான ஸ்கோர். நீங்க இம்பாக்ட் பிளேயர் வரதுக்கு முன்னாடி வரலும் இந்த ஸ்மால் ஸ்கோர்ல டிஃபெண்ட் பண்ணாங்க. இம்பாக்ட் பிளேயர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்மால் ஸ்கோர்ல இங்க இப்ப யாரும் டிஃபெண்ட் பண்றது கிடையாது. போன வருஷம் ஒரு மேட்ச் அந்த கேகேஆர் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதை தவிர நீ எந்த மேட்சுமே லோ ஸ்கோர் டிஃபெண்டிங் நம்ம பார்க்கல. என்னென்னமோ பேசுவோம், டாப் 4 அடிக்கலைனாவே அது முடிஞ்சு போச்சு. நீ என்னதான் நீ முட்டு கட்டினாலும் டாப் 4 இருந்து ஒரு 50 ரன்னாவது வந்தாதான் நீ சொல்ற 160 வரும். இங்க 4மே வரலங்கிறப்ப நீ என்ன, அதுவும் ஸ்டார் பிளேயர்ஸ் வேற இருக்காங்க, ஒண்ணும் பேசுறதுக்கே ஒண்ணுமே கிடையாது. பவுலிங்லாம் குறைய சொல்ல மாட்டேன். இதான் நான் சொன்னேன் ப்ரிவியூல. இதை சொன்னதுதான் நான் அடின்னு அடிச்சாங்க சிஎஸ்கே ப்ரிவியூல. ருத்ராஜுக்கும் சாம்சனுக்கும் 600 ரன் பிளஸ் சீசன் வந்தா மட்டும்தான் சிஎஸ்கே குவாலிபிகேஷன் ஆகும். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அடிச்சு இன்னொருத்தர் சொதப்பினாலும் இந்த டீம் உள்ள வராது. ஏன்னா மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் கிடையாது. நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க மிடில் ஆர்டர் செம்ம ஸ்ட்ராங்கு, எப்படி பண்ணாலும் சிஎஸ்கே பேட்டிங் ஆடிடுவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா வேர்ல்டு கப்ல நடந்ததை வச்சே நீங்க பேசக்கூடாது. வேர்ல்டு கப்ல சிவம் டுபேக்கு அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு பவுலர்ஸ் வந்து ஃபீடு பண்ணாங்க, அதனால பயங்கரமா அடிச்சாரு. நான் அது கிரெடிட்ஸ் எடுக்கவே இல்லை. ஐபிஎல்ல அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு யாரும் பவுலிங் போட மாட்டாங்க. அந்த ஓவர் ஜடேஜா அவர் தப்பிச்சிருந்தாலும் அதுக்கு அடுத்த ஒரு ஆர்ச்சரும் இல்ல டாண்ட்ரே பர்கர் அடுத்த ஓவர் வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இல்ல நம்ம இன்னொன்னு மறக்க கூடாது, ஆர்ஆர் வந்து பவுலிங் 2 சூப்பரான பவுலிங், 2 பேரும் ஃபார்ம்ல இருக்காங்க, அதை மறக்கவே கூடாது. ஆர்ச்சர்லாம் இன்னைக்கு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தா ஃபார்ம்ல இன்னைக்கு பயங்கரமா போட்டாரு. டாண்ட்ரே பர்கர் அவங்க ஒரு டீம்ல எடுக்கிறது இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவிலே அவர் எடுக்கிறது இல்ல, ஆனா இங்க பயங்கரமா எடுப்பாங்க. நான் சொல்றேன் எடுப்பாங்க. 2 மேட்ச் முழுசா ஆட மாட்டார். 3வது மேட்ச் இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டு ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுப்பாரு. மறுபடியும் 2 மேட்ச் வந்து விளையாடுவாரு. மறுபடியும் ஒரு 6 மாசம் ரெஸ்ட். அவர் இன்ஜுரி பிரீமியர் லீக்ல அவரு ஒரு முக்கியமான கேண்டிடேட். இப்போ ஒரு நல்ல ஃபைரி ஸ்பெல். நான் இப்பயும் சொல்றேன் 3 மேட்ச் தொடர்ந்து விளையாடுவார், 4வது மேட்ச் இன்ஜுரி ஆயிடுவார். அவர் நான் 2-3 வருஷம் பார்த்துட்டே தான் இருக்கேன்.
இன்ஜுரி இன்ஜுரி இன்ஜுரி. நல்ல பவுலரு. அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் மட்டும் இல்லாம தான் சூப்பர் பவுலர் டான் டிராம்பர். ஆனா இப்ப சிஎஸ்கே பெரிய பிரச்சனை இன்னைக்கு பிரேவிஸ் இல்லாதது ரொம்ப 3 விக்கெட் போயிருந்து பிரேவிஸ் இறக்கி ஒரு இது தட்டி தட்டி எடுத்துட்டு போறாரு. எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு என்னமோ மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் அப்படி இப்படின்னு ஒரு 7-8ல முடிப்பாங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், கம்பேக் பண்ணுவாங்க, நம்ப முடியாது. இந்த மேட்ச் இப்படி பண்ணிட்டு திடீர்னு அடுத்த மேட்ச் கூட நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், இது தோத்ததே இன்னைக்கு பரவாயில்லன்னு சொல்றேன். ஏன்னா இது ஒரு ஐ ஓபனர் கேமா இருக்கும். ஏன்னா இப்போ பிரான்சைஸ் ரீபில் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஐ ஓபனரா இருந்ததுன்னா இயர்லியா அந்த மிஸ்டேக்லாம் ஒரு 3 மேட்ச்ல 4 மேட்ச்ல அட்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் கூட எடுத்துட்டு போகலாம். இந்த ஒரு பிளே ஆஃப் வரைக்கும் கூட எடுத்துட்டு போகலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு இன்னொன்னு நான் 2 விஷயம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஜடேஜா லுக் வெரி ஃபியூரியஸ், பயங்கர ஆக்டிவா இருந்தாரு. ஃபீல்ட்லயும் சரி பவுலிங்லயும் சரி. நான் இன்னைக்கு மேட்ச் கவனிச்ச ஃபுல் மேட்ச் பார்த்தனால சொல்றேன், செம்ம ஃபியூரியஸா இருந்தாரு. இன்னைக்கு இந்த சீசன் ஜடேஜா என்னமோ பண்ண போறாரு, எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சுமே எடுத்துட்டு போக போறாருன்னு தோணுது. அதே மாதிரி ஆர்ச்சரும் நாண்ட்ரிபர்கரும் அதே மாதிரி சந்தீப் சர்மா கூட சூப்பரா போட்டாங்க. லைன் அண்ட் லென்த் போட்டாங்க. அவங்க எந்த லைன் அடிப்பாங்களோ அந்த லைன் போடவே இல்லை. சூப்பரா அவங்க விக்கெட் டேக்கிங் டெலிவரி கூட இல்லை. ஆனா அவங்களை தப்பு பண்ண வச்சாங்க, மிஸ்டேக் பண்ண வச்சு விக்கெட் எடுத்துட்டாங்க. இந்த துஷார் தேஷ்பாண்டே ஒக்கர் வச்சுட்டு அந்த பிரிஜேஷ் சர்மான்னு ஒரு நியூ பாலர். நல்ல டிசிஷன். இன்னொன்னு சொல்றேன், ஸ்கவுட்டிங் ஏன் சொல்றேன்னா, சிஎஸ்கே இவங்க 2 பேருக்கு தான் போவாங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சிச்சு. அதனால 2 பேரையும் விலை ஏற்றி விட்டாங்க 14 கோடி. இப்ப பிரிஜேஷ் சர்மா யாருக்குமே தெரியாது. ஏன் நமக்கு தெரியுமா? நம்ம பிளேயிங் 11 போடும்போது பிரிஜேஷ் சர்மானுங்கிற பேரே எழுதல. பிளேயிங் 12 போடும்போது இன்னைக்கு பாருங்க வந்தாரு, சூப்பரா பவுலிங் போட்டாரு. அதான் ஸ்கவுட்டிங். இதான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தப்பா நினைச்சிட்டு என்ன போட்டு அடி அடி அடிக்கிறாங்க. சரி, நம்ம வின்னர் யாரா இருக்காங்களா கேள்வி கேட்டிருந்தோம்ல, வின்னர் வந்து அந்த மணிகண்டன் ஒருத்தர். இல்ல இம்பாக்ட் பிளேயரை தவிர மீதி எல்லாத்தையும் கரெக்டா போட்டிருந்தாரு. 11 பேரை போட்டிருந்தாரு. இன்னைக்கு மத்த யாருமே கரெக்டா சொல்லல, ஒருத்தர் மட்டும்தான். சரி, ஓகே, அவரே ஆட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இல்ல இன்னைக்கு சிஎஸ்கே பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு அன்குல் கம்போஸ் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா போடுற மாதிரி தெரியுது. மத்தபடி நீ குறைய சொல்ல முடியும். இன்னைக்கு விளையாண்டது பாரு, என்ன குறை சொல்ல முடியாது சொல்றேன். இன்னுமே முட்டு கொடுக்குறேன், எனக்கு புரியவே இல்ல. அன்னைக்கு சன்ரைஸ் வந்து 15 எந்த பேசிஸ்ல சொல்றேனே புரியல பாரு. அப்படி ப்ரோ, சத்தியமா சிஎஸ்கேல பவுலிங்ல ப்ரோ நீங்க 200 அடிச்சால அடிச்சிருப்பாங்க. இங்க பாரு 200 அடிச்சா அடிச்சிருப்பாங்க. சரி, நீ இப்ப அன்குல் கம்போஸ் எப்படி நல்ல பவுலர்னு சொல்ற? நீ எனக்கு அது சொல்லு. மும்பைல அவன் சொல்லட்டும். துருச்சுரல ஆட போய் அவுட்டானாரு. இல்ல ஒரே நிமிஷம். அதுலயுமே நான் என்ன சொல்றேன், திமுருக்கு நாடி அவுட் ஆகல. அதுலயுமே அன்சுல் கம்போஸ் தான் விக்கெட் எடுக்க முடியுது. கலில் விக்கெட் எடுக்கல. அதான் சொல்றேன், ஒருத்தர் நல்லா பவுலிங் போட்டாருன்னா ஒத்துக்கலாம். மத்தபடிலாம் வேற கலில் ஆகும்போது எக்கனாமிக்கா போட்டிருக்காரு. வேர்ல்டு கப்ல வந்து 100 ஆகும்போது அடிச்சிட்டாங்க. மேட் கென்ட்ரில ஒரு ப்ராமினன்ட் ஃபாரின் பவுலரா நம்ம எடுத்துட்டு போனோம்னா பயங்கரமா ஆடி விடுவோம். அது குரூட் சப்னிக் சிங் ஆடிட்டு மேல வேற ஃபாரின் பிளேயரை ஆடிடலாம், சேர்த்து ஆடிடலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க மேட் கென்ட்ரி தான் ப்ராமினன்ட் ஃபாஸ்ட் பவுலரு. கலீல் அகமதோட முதல் ஓவர் கட் ஆகுது. ஓவர் கலீல் அகமது போட்டுதான் வேற விஷயமா இருந்திருக்கும். 2வது ஓவர் போடுறாரு. அவருக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதா, 2வது ஓவர் போடுறது கிடையாது. அதே மாதிரி ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்ட். இல்ல இப்ப நீ சொல்ற ஸ்பென்சர் ஜான்சன் வர வரைக்கும் மேட் ஹென்ரி தான் போட்டவனு, வேற வழியே இல்ல. யாரும் எடுப்ப ஸ்பென்சர் ஜான்சன் புருவன் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. யார் போடுவ? இல்ல ஜக்காரி குக்ஸ். அதுக்கு நாங்க இந்த டேப் ரிகார்டே ஓட்டிக்கோங்க. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டீம் எடுத்துட்டாவே அவங்க ஒரு லெஜெண்டரி பிளேயர். நீங்க நம்ம தப்பா நினைச்சு நேதன் எலிஸ் இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல ப்ரூவன் கிடையாது. பஞ்சாப் காடி இருக்கிறார், சிஎஸ்கே கிடைக்கிறார். ஆனா நேதன் எலிஸ் சொன்னோம் சிஎஸ்கே இருக்கிறான். நேதன் எலிஸ் என்ன பவுலர் தெரியுமா? நம்ம ஒரு பும்ரா ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப மேட் கென்ட்ரி அடுத்து ஸ்பென்சர் ஜான்சன் வந்துட்டாரு. ஸ்பென்சர் ஜான்சன் என்ன பவுலர் தெரியுமா அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் பேசுவாங்க. என் தலைவர் ஸ்பென்சர் ஜான்சன் வந்தா கண்ணாடி போட்டு நான் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இல்ல ஃபாஸ்ட் இருக்கு. இங்க பாரு, இந்த பவுலிங் மத்த எல்லா டீம்லயுமே 145 போடுறது கிளாக் பண்ற ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. இதுல இல்லன்னு சொல்றேன். அதனால ஸ்பென்சர் ஜான்சன் வாய்ப்பு இருக்கு. நீ பவுலிங் சூப்பரா போட்டாங்கன்னு சொன்ன. சரி, பவுலிங் சூப்பரா போட்டாங்கலாம் சொல்லல. நீ பவுலிங் நல்லா இருக்குன்னு சொன்ன. என்னது? இல்ல நான் என்ன சொல்றேன், சிஎஸ்கே பவுலிங் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். இப்ப இன்கேஸ் இன்னைக்கு ரியான் பராக்கு விக்கெட் ஆயிருந்தாலுமே பின்னாடி உனக்கு ஜடேஜா இருக்கா. அவங்களுக்கு வந்து இம்பாக்ட்ல ஆப்ஷன் இருந்தது.
அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து அடிக்கிற அளவுக்கு பேட்டிங் இருக்கு 3 இது. நீ ஏய் 180 200 அடிச்சிருப்பாங்க, ஈஸியா ப்ரோ அடிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்றேன். நான் ஒண்ணு இப்பதான்டா ஒரு சொல்றேன், 155 ஃபெயிலியர் ப்ரோ. அக்சன் நான் அக்செப்ட் ஒத்துக்கிறேன். ஃபெயிலியர். நீ இந்த மேட்ச்ல வந்து பவுலிங் பவுலிங் இல்ல பேட்டிங் எதுவுமே 155 சரியில்லை. இங்க அடுத்த பாரு மேட்ச் வந்து கரெக்ட் 155 பண்ணிக்கிறத போதும் பேசணும். போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்க. இப்ப அதே ஒரு 10 நிமிஷம் நான் கழிச்சு அதான் வந்து சொல்றேன். இது பவுலிங் ப்ரோ போனஸ் 200 போட்டிருப்பாங்க. அடிச்சாலும் பிடிச்சிருந்து அடிச்சிருப்பான்னு சொல்றேன். நான் எதை கார்த்திக் எடுத்துக்கிட்டோம் சர்மா அந்த நீங்களா கேட்ச சொல்லுங்க. பிடிச்சிருந்தா என்ன நான் முட்டு ஒரு கொடுக்க சான்ஸ் வைக்க இருந்து கூடாது. சொல்லியிருப்பேன். நீங்க எதை என்ன அத முட்டு இல்ல கொடுக்க கேட்ச நான் வைக்கிறீங்க? ஒண்ணு சொல்றேன். பிடிக்கிறதோட அவர் அந்த போர் தள்ளி விட்டாரு பாத்தீங்களா, அப்பயே தெரிஞ்சு போச்சு. தம்பியோட 14 கோடி இல்ல கிடைச்சது இல்ல வேஸ்ட். அதுதான் சொல்றேன். 10 கோடி குடிங்கன்னு சொல்லிருந்தேன். என்னது சொல்ல இல்ல நீங்க இன்கேஸ் ஒரு 150 நான் சொன்ன பாயிண்ட்டுக்காரு 150 அடிச்சிருந்தீங்க ஆ ஓரளவுக்கு மென்டலா நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிடியூட் இருக்கும். இந்த சும்மா கார்த்திக் அந்த சர்மா கேட்ச் மென்டல் பிடிக்க வேண்டிய கேட்ச் தான். விடு. நாங்க நான் தோத்துட்டோம் சொல்றதெல்லாம் உனக்கு விடு. ஜோக்கர் வருது. இல்ல நாங்க சரி தோத்துட்டோம்பா. நான் ப்ரோ நான் அடுத்த ஒண்ணு மேட்ச் சொல்றேன் ப்ரோ, பாத்துக்கிறேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன். நம்ம டீம்ல தப்பு இருந்துச்சுன்னா நம்ம ஒத்துக்கணும். நான் அன்னைக்கு சன்ரைஸ் தோத்தோன்னா நான் ஒத்துக்கிட்டேன். சன்ரைஸ்ல பவுலிங் இல்ல. ஏன் நான் இதே தோத்துட்டேன்னா மாதிரி தான். நானும் இப்ப ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான். வேற என்ன? நீங்க பவுலிங் நல்லா போட்டப்போ நான் பவுலிங் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க பவுலிங் நான் பாத்தீங்களா? சூப்பரா எப்பா வீடியோ கூட ரிவ்யூ பண்ணி கூட பாருங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்ல. குறை சொல்ல வேண்டாம். 127 போட்டதுக்கு 12 ஓவர் இழுத்துட்டு வந்தாங்கன்னு தான் சொல்றேன். மத்தபடி நான் வேற ஒண்ணும் சொல்ல. 2 ரொம்படி 2 ரொம்படி. போனா போயிட்டு போகுது. இன்னொன்னு சொல்றேன், சிஎஸ்கேக்கு அடுத்த 3 மேட்ச் டஃப் ஸ்கெடியூல்னா டஃப் ஸ்கெடியூல், பயங்கரமான டஃப் ஸ்கெடியூல். இது வந்து ஆல்ரெடி ரன் ரேட்ல ஒருத்தன் பின்னாடி இருக்கான். பஞ்சாப், சன்ரைசர்ஸ் 2 பெங்களூரு, அடுத்தது வந்து டிசி. டிசி பயங்கர கூட டஃப் ஸ்கெடியூல் வருது. இதெல்லாம் கூட விட்டுருங்க. நான் மேட்ச் முடிஞ்சு போச்சு, கடவுளை விட்டுருங்க. சீக்கா மதியம் நான் லைவா வாட்சலோன்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். தலைவன் 127 ரன் அடிச்சுட்டு என்னது ஆர்ஆர் ஒரு பொட்டின பேட்டிங் கையில இருக்கும்போது வந்து முதல் கூட 3 விக்கெட்டு 110 ரன்னுக்கு ஆட் அவுட். சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுங்க, நான் வேணாம்லாம் சொல்லல. இப்படி கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணாதீங்கிறத மட்டும் தான் சொல்றேன். நீங்க தன்னோட டீம்ல ஒரு தப்பு இருக்குதுன்னா சுட்டி காட்டினாதான் அவங்க அதை ரெக்டிஃபை பண்ற நினைப்பாங்க. நம்ம எந்த தப்புமே ரெக்டிஃபை பண்ற சொல்றது இல்ல. சொல்றதுல என் தலைவன் சவுத் ஆப்பிரிக்கா நீங்க அதை பண்ணாண்டான்னு சொல்லிட்டு நம்ம நாஸ்டாலஜிக் மூவ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஃபயர் விட்டுறோம். அவங்க வந்துட்டு அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதான் உண்மை சிஎஸ்கே டீம்ல. இன்னொன்னு சொல்றேன், சரி ஆர்ஆர் ஓகே. வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்றாங்க. ஹெட்மேயர் வந்து முன்னாடியா இருக்கணும். இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நாம பின்னாடி வர பேசுனதுதான். அடிப்பாங்க. இதை நான் சொல்லிடுறேன். அந்த டீமுக்கு இல்ல கொஞ்சம் ஆர்ஆர்ல எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் பேட்டிங்குமே ஏதாவது ஒரு நல்ல பவுலிங் யூனிட் மாட்டிச்சுன்னா கொஞ்சம் மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சூரியவன்சியுமே டக் அவுட் ஆக வேண்டியது. அது எஸ்எஸ்சி ஜெய்சாலுக்கு படவே இல்லை. துருவ் ஜோர்ல முன்னாடி இறக்குறாங்க, ரியான் பராக் முன்னாடி வரான், ஹெட்மேர் உட்கார வைக்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல. அடுத்த மேட்ச் பார்த்தாதான் தெரியும். அதனால இந்த இந்த மேட்ச் விடுங்க. எல்லாம் சாமிக்கு முதல் மேட்ச்னு நினைச்சிட்டு அடுத்த மேட்சுக்கு நல்லா வாங்க. இங்க பாரு அடுத்த வீடியோல இருந்து ப்ரொடெக்ஷன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாயில வந்தது. அங்க வந்து வாய் உடைப்போம். ப்ரோ நான் சொல்லுவேன் ப்ரோ 100% 0% அவன் 0%ல இருக்கான். எனக்கு சந்தோஷம் ப்ரோ. நான் 0% தான் எனக்கு சந்தோஷமா இருக்கேன், மன நிறைவா இருக்கு எனக்கு. இங்க பாருங்க அது எப்படி எனக்கு இருக்க முடியும்? நீங்க முத மேட்ச் ஜெயிச்சுட்டு இவ்வளவு இப்ப கூட பாருங்க, சந்தோஷப்படுறீங்க. கமெண்ட்ல நாம 2 பேரும் உண்மை பேசியிருக்கோம். நம்ம 2 பேருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து விடுத்தல எனக்கு யாரும் சிஎஸ்கே bowling attack ஆமா. செம்ம strong போ அப்படின்றவங்க. என்ன வந்து சிஎஸ்கே பவுலிங் ஸ்ட்ராங்னு சொல்லல. இன்னைக்கு இல்ல கொடுத்ததுல எனக்கு தப்பா சொல்லிட்டேன். எஸ்ஆர்ஹெச் bowling வந்து இப்ப எஸ்ஆர்ஹெச் bowling மட்டும் நொட்டுமா? எஸ்ஆர்ஹெச் பேட் ஜெயிச்சாங்களா? 15 ஓவர்ல தோத்தாங்க. நான் 15 ஓவர்ல தோத்தாங்க ஒத்துக்கிட்டேன். கேவலமா விளையாண்டாங்க. அபிஷேக் சர்மா உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு, இப்படி ஆட்டிட்டு உனக்கு கேட்டு தூக்கிடுவாங்க. நான் உண்மையதான் பேசுனேன். யாருக்கும் முட்டு கொடுத்து நான் இன்னைக்கு பேசவே இல்லை. இருந்தாலும் எனக்கு கலாய்ச்சாங்க. நான் அக்செப்ட். நான் வெயிட் பண்ணிட்டு சிஎஸ்கே மேட்ச் இதே மாதிரி நேத்தே சொல்லிட்டேன். இந்த கையில இப்படி ஒருத்தர் வந்து பந்து போடுவாரு, சஞ்சு சாம்சன் அவுட் ஆவார், நானா ஜோசியர் தான் நடக்க போகுதுன்னு தெரியும். இத்தனை வருஷமா கிரிக்கெட் பாக்குறேன். எனக்கு இதான் இப்போ இது பண்ணா இது நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கண்ண மூடி சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் லவ்வர். அதை புரிஞ்சுங்க. சரி ஓகே. என்னென்னமோ பேசுறானே காது சரி, வலி. விடுங்க. மிகுந்த ஆழ்ந்த சோகத்தில் இருப்பீங்க எல்லாரும். போய் அமைதியா படுத்து தூங்கிட்டு அடுத்த மேட்சுக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்க. நாளைக்கு காலையில ப்ரிவியூ வருது, அதையும் பாருங்க. பஞ்சாப் vs ஜிடி, அதுல போய் ப்ரொடிக்ஷன் பாருங்க. அதுல வந்து எனக்கு 3 மேட்ச் கேர்ஸ் நான் உடைக்கிறேன். அதுல பஞ்சாப் ஜெயிக்குது. அதனால சொல்லிதான்டா பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிருக்கு. அதனால சிஎஸ்கே மேல ஒரு அன்பு வச்சு சொன்னேன் நல்லா பண்ணுவீங்கன்னு. 7 பேட்டிங் இருக்கு, 8 பேட்டிங் இருக்கு, லைவ்ல போட்டு அடிச்சிங்களாடா என்னையும் தினேஷையும். அதனால சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண இப்படி ஆயிப்போச்சு.
அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு இந்த வாரம் லைவ்ல சரியான சம்பவம் இருக்கு, லைவ் வராங்க. சண்டேவோ சாட்டர்டே நாங்க முன்னாடியே சொல்லிடுறோம், லைவ் இருக்கு, லைவ் வாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். காலைல ப்ரிவியூ வரும், ப்ரிவியூ போய் பாருங்க. அதுல கொஸ்டின் இருக்கு, அதையும் போய் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க.